யோ, நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் அதே பதில தான் சொல்ல போறேன். சும்மா என் உயிரை வாங்காதையா. அது அப்படித்தான். எந்த நாயும் எனக்கு பிசினஸ் சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்லி கொடுப்பேன் ஊர் முழுக்க. புரியுதா? போனவை. யோ, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஐயா பண்ண வர வர செல்போன்லயே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன இது? திட்டம் போட்டு என்ன டென்ஷன் பண்றாங்களா? இப்படியே போனா பிபி ஏறி சீக்கிரமா போய் சேர்ந்துட வேண்டியதான். என்னங்க? என்ன வாங்கல? நீ என்ன சொல்லி எனக்கு டென்ஷன் தர போற? கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். எழுந்திருக்காத, எங்கேயாவது கீழே விழுந்து வைக்காத. நான் தரேன். யார் அது இந்த நேரத்தில் கழுத்து இருக்கிறவன்? யார் சார்? திருவேங்கடம். நான் தான். ரிஜிஸ்டர் தபால். இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ சார். அயோக்கிய நாய்ங்க, பிச்சைக்கார கழுதைங்க. பாத்தியாடி, அந்த கழுதை எனக்கே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. யாருங்க? வேற யாரு? எங்க அண்ணன் பெத்து போட்டு ஒண்ணானே அந்த சனிகள்ல ஒண்ணு. இருக்கிறதே திமிரு பிடிச்ச ஒருத்தி இருக்காளே, அந்த கழுதை. புரியுற மாதிரி சொல்லுங்க. இன்னும் என்னடி புரியுற மாதிரி சொல்றது? பார், அந்த ஆனந்தி கழுதை பேர்ல வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. எவ்வளவு சுஜாதான ஒரு வக்கீல் அனுப்பியிருக்கா. நான் பார்த்த அரப்பாவடை கட்டிட்டு அலைஞ்ச கழுதையெல்லாம் இன்னைக்கு வளர்ந்து ஆளாகி கொழுப்பெடுத்து போய் எனக்கே வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறா. என்ன திமிரு இருக்கு அவளுக்கு. இத பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? பொடி பொடி பைத்தியக்காரி. இதுக்கு கூட கோவப்படாம சிரிக்கிறதுக்கு நான் என்ன சொல்ல கட்ட ஜென்மமா? ஐயோ, அது இல்லைங்க. ஏய், இத பாரு, நீ அவங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருப்ப. என் பேச்ச கூட கேட்காம போட்டுக்கிற நகையெல்லாம் எவ்வளவு அவுத்து அவுத்து கொடுத்துருப்ப. நான் திட்டாட்டி கட்டிக்கிற சேலை கூட அவங்க கிட்ட அவுத்து கொடுத்துருப்பேன். அந்த நன்றி எல்லாம் அதுங்க மறந்துருச்சுங்க. இத பாருங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. என்னடி நொல்லைங்க? இத பாரு, வக்கீல் நோட்டீஸ் யாரையும் அனுப்புவாங்க? பங்காளியும் பகையாளியும் தான் அனுப்புவாங்க. என் மகனை கொண்டாடியே பாத்தியா? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? சொத்து பத்துன்னு வந்தா சித்தியாவது சித்தப்பனாவது எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. நான் ஏன் சொத்து பத்துக்கு கொடுக்கிற அளவுக்கு மரியாதையை சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? சொத்து பத்தை வச்சு தாண்டி சொந்த பந்தமே. நீ கூட தான் பார்த்து பார்த்து அவங்களுக்கு எல்லாம் செஞ்ச. எல்லாம் தண்டம். பேசாம அத கோவில் உண்டியல்ல போட்டிருந்தாலாவது போற வழிக்கு புண்ணியம் கிடைக்கும். அவ ஏன் இந்த மாதிரி பண்ணாலோ, எதையும் விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்களே. இன்னும் என்னடி விசாரிக்கிறது? அதான் இருக்கே, வக்கீல் நோட்டீஸ்ல எல்லாம் விழா வாரியா. 1000 தான் இருந்தாலும் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்க வேண்டியாவ நம்ம காலில் விழுந்து என்னன்னு கேட்டு இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாளாம். சட்டம் பேசுறாளாம், சட்டம். என் வயசு என்ன, அனுபவம் என்ன, வசதி என்ன, எனக்கே வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறீங்களா? இருக்கட்டி, உங்களை பாத்துக்கிறேன். உங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. வர எங்க ஊர் கோழி கூட உன்னை விட அதிகமா சாப்பிடும். இத்தனை டிஃபன் பாக்ஸ் சோறு வருமா? நானா வயல் வேலைக்கா போறேன், கிளாஸ்ல உட்காந்து லெக்சர் கேட்க போறேன். இது போதாதா? மா, நான் கிளம்புறேன். சரிம்மா, பஸ் காசு எடுத்துக்கிட்டியா? எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஆர்த்திக்கு பணம் கொடுத்துட்டியா? வாங்கிட்டு தான் போனா. சரி, நான் வரேம்மா. வரேன் மாமா. சரி.
வாங்க மாமா, வாங்க உட்காருங்க. தம்பி உட்காருங்க. சிரிச்சுக்கிட்டே கழுத்தை அறுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது உங்க குடும்பத்தை பார்த்து தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதுகுல கத்தியால குத்திட்டு முகத்துக்கு நேரம் வாங்கன்னு கூப்பிடுறீங்களே, எப்படி? உங்க குடும்பத்துக்கு நாங்க எவ்வளவு செஞ்சிருப்போம். நானும் என் பொண்டாட்டி இல்லைன்னா நீங்க அனாதையை நடுத்தரவ தெரிஞ்சிருப்பீங்க. அந்த நன்றி கொஞ்சமாச்சு வேணும். மாமா, என்ன அனாதை கணாதைன்னு பேசிக்கிட்டு உட்காந்து பேசுங்க. ஆமா, என்ன விஷயம்? டேய், நீ சும்மா இரு. என்ன வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறீங்களா? மிரட்டுறீங்களா? வக்கீல் நோட்டீஸா? நாங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லலையே. ஆ, நீங்க ஒண்ணும் சொல்லல. உங்க வக்கீல் கேட்டிருக்காங்க 1008 கேள்வி. எனக்கு என்னங்க, எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு போறேன். கோர்ட்ல கேஸ் போட்டு பாத்துருவோமா? உங்களை கோர்ட்டுக்கு அலைய வச்சே இந்த சொத்தையே என்னால முடக்கிட முடியும். சொல்லிட்டேன். ஒண்ணுமே புரியலையே தம்பி, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நோட்டீஸ் அனுப்புறப்ப தெளிவா புரியலையோ? உங்க மக ஆனந்த் ஏற்பாடு பண்ண வக்கீல் எவ்வளவு சுஜாதாவா? அந்த கோமணத்துடைய நிலத்துல எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டிருக்கா. உங்க மகளை வச்சு என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல? இருக்கட்டும், பாத்துக்கிறேங்க. இன்னும் உங்களுக்கு 2 பொண்ணு இருக்கு. என் தயவு தேவைப்படாமலா போயிடும்? என்னடி ஆனந்தி, அவர் என்னென்னமோ பேசுறாரு. நல்ல நன்றி காமிச்சிட்டீங்க. இவ்வளவு தூரம் என்ன கேவலப்படுத்துறதுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. உங்க முகத்துல முடிக்கிறதுக்கே நான் தயாரா இல்ல. என்னடி இதெல்லாம்? கோவப்படாதீங்க தம்பி, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆ, நல்லா நடிக்கிறீங்க. இதை என்ன நம்ப சொல்றீங்களா? அந்த இடம் ஏற்கனவே வில்லங்கத்துல இருக்கு. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சீங்களே, அந்த இடத்தை எப்படி விக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏதோ ஆளுங்களை சரி கட்டி அந்த இடத்துக்கு ஒரு வழி பண்ணலாம்னு நினைச்ச பாருங்க. என் புத்திய செருப்பால் அடிக்கணுங்க. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன். நீங்க என்ன விசாரிக்கிறது ஜட்ஜா? வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு அப்புறம் உங்க முகத்துல முடிக்கிறது எனக்கு பெரிய கேவலம். இதோ பாருங்க, எந்த இழவு விழுந்தாலும் சரி எங்க வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. நானும் தரித்திரம் முடிச்சதை விட்டு வாசப்படிய கூட மிதிக்க மாட்டேன். நன்றி கெட்டவங்க. சீ. தம்பி, மாமா. தம்பி. என்னடி ஆனந்தி, என்ன பண்ணிட்டு வந்திருக்க? இந்த மனுஷன் இந்த கத்து கத்திட்டு போறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலமா. வக்கீல் நோட்டீஸ் உன் பேர்ல தானே போயிருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த மனுஷன் அங்க வீட்டுக்கு போய் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போறாரோ. ஹலோ. ஹலோ சுமதி, நான் பெரியம்மா பேசுறேன். சொல்லுங்க பெரியம்மா. அம்மா இருக்காங்களா? அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. நான் வேணா எழுப்பவா? வேண்டாம் வேண்டாம், தூங்கட்டும். நான் அப்புறமா ஃபோன் பண்றேன்னு சொல்லு. ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லுமா பெரியம்மா? ஒண்ணு இல்ல, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி பெரியம்மா. என்னடி இது புது பிரச்சனை? அபி, சொல்லு. இன்னைக்கு காலையில நான் எழுந்திருச்சோனே அந்த ஆள் முகத்துல தான் முழிச்சேன் தெரியுமா? அது எப்படி பூட்டி இருந்த ரூம்குள்ள வந்தாரு? அதான் எனக்கும் எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை அமெரிக்கால பார்ட் டைம் திருடனா இருந்திருப்பாரோ? ஹலோ ஸ்ரீஜெயம். எஸ். ஆனா அது 2 நாளுக்கு அப்புறம் தானே வேணும்னு சொன்னீங்க. ஓ ஓகே, சரி. ஓகே ஓகே, தேங்க்யூ. யார் போன்ல? வர்மா என் கம்பெனில இருந்து ஃபோன். நினைச்சு பேசுறாங்க. இன்னைக்கு அவங்க கம்பெனில ஜெனரல் பாடி மீட்டிங் இருக்கான். அதனால எஸ்டிமேட் ஃபைல்ஸ், பிளான் இதெல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் தான் போய் ஆகணும். அபி, உனக்கு பதிலா நான் வேணா அந்த மீட்டிங் போயிட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம் உஷா, நான் போனதா சரியா வரும். ஜெனரல் பாடி மீட்டிங் வேற, ஆளாளுக்கு ஏதேதோ கேள்வி கேட்பாங்க. நீ அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது.
அதனால நானே போறேன். கிருஷ்ணன் சார். என்னம்மா மறுபடியும் அட்வான்ஸா? இல்ல, அது வந்து வர்மா அண்ட் கம்பெனி ஃபைல்ஸ் கொண்டு வாங்க. அவ்வளவுதானே? ஹலோ மிஸ்டர் தொல்காப்பியன், சொல்லுங்க. அந்த வர்மா அண்ட் கம்பெனியோட பிளான் டிராஃப்ட் பண்ணிட்டீங்களா? நேத்தே முடிச்சு வச்சாச்சுங்க. அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். அந்த கம்பெனியில் எனக்கு ஜெனரல் பாடி மீட்டிங் இருக்கான், அதனால அந்த பிளானை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்களும் என் கூட வாங்க. ஓகே. ஓகே. இந்தாங்கம்மா. தேங்க்யூ. கரெக்டா இருக்கு. கலைவாணி ரீஃபில் திருப்பி வச்சிருந்தேன். போலாங்களா? போலாம். ஓகே உஷா, அப்ப நாங்க கிளம்புறோம். அபி ப்ளீஸ், நானும் உன் கூட வந்துடுறேனே. ஏய் வேலையை பாருடி. அபி சொன்னா புரிஞ்சுக்கோ அபி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த லூஸ் வந்து நான் கழுத்த இருக்க ஆரம்பிச்சிடும். ஆல் தி பெஸ்ட். அட நக்கலா? ஆல் தி பெஸ்ட். ஏய் இதெல்லாம் ரொம்ப டூ மச் அபி. ச்சே. அது எப்படி பூட்டின ரூமுக்குள்ளர அவன் உள்ள உட்காந்துருப்பான்? நான் கூட இது மாதிரி சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன். எனக்கு நடக்க மாட்டேங்குதே. கலை. என்ன என்ன இல்ல, சொன்னீங்க? என்ன என்ன சொன்னீங்க? என்ன ரெண்டு பேரும் ஒண்ணா வந்தா நான் பயந்துருவேன் பாக்குறீங்களா? சரி பயந்துக்காதீங்க. நான் அந்த காலத்துல ரவுடி, ஆஹாஹா. பெரிய ரவுடி. ஓகே. அடிதடியில ஆ. மைக் டைசன். மைக் டைசனா? கலை அட்டா. இதுக்கே இந்த மனுஷன் இந்த ஓட்டம் ஓடுறாரு. ப்பு. வா கலை. அம்மா அம்மா, ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானம்மா? ஏற்கனவே லோ பிரஷர் வேற அதிகமா இருக்கு. விழுந்து கிழுந்து அடிபட்டுற போது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க அப்பா வேற கோவமா அக்கா வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க போய் என்ன கத்தி வைக்க போறாரோ பயமா இருக்கு. என்னம்மா நீ எந்திரிச்சு நடமாடுறதுனால அப்பா கத்துறது குறைவா போகுது. நீ பேசாம படுமா. இத பாருமா, கொஞ்சம் பெரியம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுமா. அம்மா நீ இப்ப பெரியம்மா கிட்ட பேசினா டென்ஷன் தான் அதிகமாகும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறமா பேசிக்கலாம். ஏய், இனிமே நமக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இனிமே அவங்கள பத்தி ஏதாவது பேசுன உன்னை கொன்னே போட்டுருவேன். அங்க போய் ஆட்டம் போட்டு வந்தாச்சா? ஏய், என்னடி ஆட்டம் போடுறாங்க? அங்க என்ன சதுரா நடக்குது? மானங்கட்ட பைய குடும்பம் கத்தனை மட்டும் அவங்களுக்கு சொன்ன வந்துருப்பதா என்ன? இது சாதாரண விஷயம். இது ஏன் போய் இப்படி பெருசு பண்றீங்க? எதிரி சாதாரண விஷயம். ஒரு சின்ன நல்ல விஷயத்துக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதோட இல்லாம வக்கீல் நோட்டீஸ் வேற அனுப்பியிருக்கா அந்த நாய். இது சாதாரண விஷயமா உனக்கு? அவ எப்படிப்பட்ட கிரிமினலா இருந்தா இப்படிப்பட்ட வேலை செஞ்சிருப்பா? ஏய், அவ கிரிமினல்னா நான் கேடி. என்ன பண்ண போறேன்னு பாரு. இன்னும் என்ன செய்யணும்? அவங்க அத்தனை பேரையும் கொண்டு போட்டுருங்க. உங்களுக்கும் திருப்தியா இருக்கும், அவங்களுக்கும் நிம்மதி. ஏய், நான் ஏண்டி அது பிச்சைக்கார குடும்பத்தை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகணும்? அவளுக்கு கோலத்துல நுழைஞ்சா நான் புள்ளியில நுழைவேன். இந்த திருவேங்கடத்தை என்ன ஒண்ணும் தெரியாத இழிச்சா வாய நினைச்சாளுங்கள? என்ன பண்றேன்னு பாரு. அவளுகளை கதற கதற சுத்தல்ல விடல. என் பேரை மாத்தி வச்சுக்க. இப்போ என்ன பண்றதா உத்தேசம்? 1000 பண்ண முடியும் என்னால. இன்னும் 2 பொட்டச்சிங்க இருக்காளுங்க. அவளுக்கு கல்யாணத்துக்கு என்கிட்ட தான் வந்து நிக்கணும். அப்ப சொல்றேன் என் பதில. வேண்டாங்க, இல்லாதப்பட்ட குடும்பம் 1000 தான் இருந்தாலும் அவங்க உங்க அண்ணன் பசங்க. அந்த ஓடுகாலி பையில எனக்கு அண்ணன் இல்லைன்னு ஆகி போச்சு. அந்த குடும்பத்துக்கு எனக்கு என்னடி சம்மந்தம் இருக்கு? இன்னும் என்னென்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாரு. அந்த நில விஷயத்துல கையெழுத்து போடாதனால அந்த நிலமே அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காளுங்க. எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த நிலத்துல இருந்து ஒரு பைசா கூட அவங்களுக்கு கிடைக்க விடாம பண்றனா இல்லையான்னு பாரு. ஏங்க உங்க புத்தி இப்படி போகுது? அந்த குடும்பம் வயிறு எரிஞ்சா நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா? என்னடி மிரட்டுறியா? ஏன் வயிற்றுக்கு முட்டாக்குள்ள சும்மா விட்டுருமா? இத பாரு, அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கும் உனக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்றத கொஞ்சம். ச்சீ, நீ என்னடி சொல்றது? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஒண்ணு அப்படியே அம்மா அம்மா
அப்பா அவங்க ஏற்கனவே பிபி பேஷண்ட் அவங்க கிட்ட போய் சண்டை போடுறீங்க என்ன நீங்க டேய் நீ வேற ஆரம்பிக்காத போய் வண்டி ரெடி பண்ணு சரி அம்மா தூக்கிட்டு வாங்க அம்மா தூக்குமா சரிப்பா மெதுவா ஹலோ சொல்லுங்க மிஸ்ஸஸ்க்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் சீக்கிரம் வர நான் அப்புறம் மேஜர் ப்ராப்ளம் எதுவும் இல்ல ஏற்கனவே அவங்களுக்கு லோ பிபி இருந்திருக்கு மனசுல எதையாவது போட்டு குழப்பிருப்பாங்க போல இருக்கு வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை டாக்டர் மனசை அலட்டிக்காதன்னா கேட்கவே மாட்டேங்கிறா ஒன்றும் பயமில்லை டாக்டர் மயக்கம் போட்டது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அவங்களுக்கு நெவர்ஸ் ப்ராப்ளமும் இருக்கும் போல இருக்கு அதனால we will do one thing அவங்க முடிச்ச உடனே ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிடலாம் ஸ்கேனா பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்களே ஒரு சேஃப்டிக்காக தான் ஸ்கேன் எடுக்கிறதே அதுக்கு ஏன் பயப்படுறீங்க கொஞ்ச நேரத்துல அவங்க கண் முழிச்சிருவாங்க இருந்தாலும் 2 நாள் அவங்க ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கணும் தாராளமா இன்னும் 2 மணி நேரத்துக்கு அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்குங்க ஓகே Okay, அந்த பேட கொடுமா இந்த மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நர்ஸ் கிட்ட கொடுங்க இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணணும் ஓகே ஓகே டாக்டர் தேங்க்யூ இந்த நேரத்தில் வேற எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு நீங்க வேணா போயிட்டு வாங்கப்பா அதான் நாங்க 2 பேர் இருக்கோம்ல கூட இருந்து பாத்துக்கிறோம் இல்லடா தனியா நீங்க இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க இன்னும் 2 மணி நேரத்துக்கு அம்மாவை யாரும் பார்க்க முடியாது அதுக்குள்ள மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடலாம்ல சரி நான் போயிட்டு 1 ஹவர்ல வந்துடுறேன் கையில பணம் வச்சிருக்கீல்ல ம் இருக்குப்பா அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்க சரிப்பா சரிப்பா சதீஷ் மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு உடனே இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னார்ல சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படியே பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணிடு பெரியம்மா வந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு வா சரி ஃபோன் பண்றேன்